ஈரோட்டில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கைக்கான நிதியுடன் இதை தொடர்புபடுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். இந்திய வீரர் சுபான்ஷு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஆக்சிஜன் கசிவு பிரச்சினை உள்ளதால் தொடரும் தாமதம். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு. பௌர்ணமி கிரிவலத்திற்கு அடுத்த நாள் கூடுதல் ரயில்களை இயக்க பக்தர்கள் கோரிக்கை. சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 9 இடங்கள் தேர்வு. 2 வாரங்களில் டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடங்க சென்னை மாநகராட்சி தீவிரம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாட்டு சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனை. கறவை மாடுகள் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி யார் சொன்னது என்று கேள்வி. கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறுவது கட்சிகளை ஏமாற்றும் செயல் என திருமாவளவன் விமர்சனம். ஆசை வார்த்தை கூறி மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முன்னெடுக்கும் முயற்சி எனவும் குற்றச்சாட்டு. 4 நாட்கள் நடைபெறும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று தொடக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணி கூட்டணி தொடர்பாக விவாதிக்க திட்டம். கீழடி ஆய்வுகளை அங்கீகரிப்பது தொடர்பான ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு. வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்கள் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டமான பதிலடி. இந்தியாவின் முக்கிய மின்னணு உற்பத்தி மையமாக தமிழ்நாடு திகழ்வதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி எனவும் பேச்சு. கோவை சிறுவாணி சாலை வெள்ளியங்கிரி மலைப்பாதையில் உலா வரும் காட்டு யானைகள். நீண்ட நேரம் போராடி யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறை. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவைக்கு வரவேற்பு. பிள்ளைகள் சிரமமின்றி பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வருவதாக பெற்றோர்கள் பாராட்டு. மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். இதுவரை 400 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக தகவல். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடக்கம். கோப்பை வெல்லும் முனைப்பில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை. மாலத்தீவு சுற்றுலா விளம்பர தூதராக பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் நியமனம். 2 நாடுகளுக்கு இடையேயான மோதல் போக்கு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.